ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நாங்கள் ரீசெண்டாக கேரளா போயிருந்தோம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை வந்து ஒரு 5 பாட்டாக போடலான் இருக்கோம், கேரளா ஸ்டோரிஸ்ன்னு பேர் வச்சு. ஸோ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5ன்ட்டு. ஸோ பார்ட் 1 பார்த்தீங்கன்னா அலப்பி போயிருந்தோம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ இந்த மாதிரி கேரளா ட்ரிப் பார்த்தீங்கன்னா, இதை வந்து நாங்கள் ஷார்ட் ட்ரிப்புன்னு சொல்லுவோம். ஏன் ஷார்ட் ட்ரிப்புன்னு சொல்கிறோன்னா, இது வந்து ரொம்ப பட்ஜெட்லேயே தான் முடிப்போம். 2K to 3Kலேயே முடிஞ்சிடும் இந்த ட்ரிப்பு. நிறைய பஸ்ஸிலலாம் ட்ராவல் பண்ணி தான் கேரளா ட்ரிப் ஃபுல்லாக முடிப்போம். நீங்களும் பஸ் ட்ரிப்பை வந்து அவாய்ட் பண்ணுறாதீங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் பஸ் ட்ரிப்பெல்லாம். வாங்க நம்ம ஷார்ட் ட்ரிப் வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து தனியாக தான் போட்டிருந்தேன். இன்றைக்கி வந்து கேரளா வந்து எனக்கு வந்து ஸ்பெஷல் பிளேஸ்னால ஸ்பெஷல் கெஸ்ட்டெல்லாம் வீடியோவில் இறக்கலான் இருக்கேன். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்களாம் இல்லை, என்னோடய ஃப்ரெண்ட்ஸே தான் இறக்கலான் இருக்கேன். ஸோ அவங்க என்னென்ன அட்டூழியம் பண்ணுறானுன்ட்டு நம்ம வீடியோவில் பார்ப்போம். வாங்க. இன்ஸ்டாகிராம்ல மான்சூன் ரீல்ஸ்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கு ட்ரெண்டிங்ல. நம்ம ஏதாச்சும் போவோமா? போலாம்டா, காஷ்மீர் வேணா ட்ரை கொடுப்போமா? ஆமாண்டா, சரியான பிளேஸ். மச்சான் எப்படா இருக்கீங்க? சொல்றா, வாடா 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 வாடா. எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? எப்படா இருக்கற? நல்லா இருக்கா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. எங்கடா போயிட்டாரா? கேம் ஆட்ட வரேன்டா, பேட்மிண்டன். சூப்பர்ரா. பிசினஸ்லாம் எப்படி போகுது? நல்லா போகுதுடா. என்ன விஷயம் இந்த பக்கம்? இன்னும் நான் வண்டி பார்த்தேன். வீட்ல அலப்பி பிளான் பண்ணிருக்காங்க. உங்க ஸ்டேட்டஸ் பார்த்தேன் லாஸ்ட் மந்த் எப்போ போயிருந்தீங்க ஸ்டேட்டஸ். ஆமாண்டா. எப்படி ஐட்னரிலாம் எப்படி என்னென்ன பிளான் ஆச்சு, எவ்வளவு செலவு ஆச்சு? எத்து விடுமா நம்ம ஐட்னரியா? சரி, ஓகே. டேய் அலப்பி எத்தனை நாள் பிளான் பண்றீங்க வீட்ல? வீக்கெண்ட்ரா, ஃப்ரைடே ஈவினிங் கிளம்பி மண்டே காலைல வர மாதிரி. சூப்பரா. சாட்டர்டே சண்டே மட்டும்? ஆமா, வீக்கெண்ட் மட்டும். நாங்க கூட சாட்டர்டே சண்டே மட்டும் தான் போயிட்டு வந்தோம். சூப்பரா. எப்படி கிளம்பணும்னா, ஃப்ரைடே நைட்டு பார்த்தோன்னா அலப்பி எக்ஸ்பிரஸ் இருந்துச்சு, ட்ரெயின்லேயே போயிட்டோம். அதான் அந்த ட்ரெயின் தான் போட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. அது பார்த்தோன்னா ஒரு 8:50 போல கிளம்புவோம் சென்னையில இருந்து. அது ஏறிட்டீங்கன்னா காலைல ஒரு 11 மணி போல ரீச் ஆயிடலாம். அலப்பி எக்ஸ்பிரஸ்ல பார்த்தோன்னா சென்ட்ரல்ல இருந்து நாங்க ஏற ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் ஏறி ஆரம்பிச்சு பாட்னு தாத்தாலாம் ஞாபகம் இருக்கா? ட்ரெயின்ல தாத்தாவா? அதாவது அன்னைக்கு ஃப்ரைடே நைட்டு கிளம்பணுமா, ட்ரெயின்ல போயிட்டு இருந்தோம். பட் போனோடனே எங்களோட பிளேஸ்ல ஒரு வயசான ஒரு 60+ ஏஜ்ல ஒரு பர்சன் வந்தாரு. வந்துட்டு அவரை கேஷுவலா பேசிட்டு இருந்தாரு. இப்போ நீங்க பாட்டு போடணும்னா போட்டுக்கோங்க. யூசுவலா இரிட்டேட் பண்ணுவாங்க. யூசுவலா வந்து கொஞ்சம் சீனியர், கொஞ்சம் அவங்க ஏஜுக்கு அவங்க பாப்பாங்க. பட் அந்த மாதிரி இல்ல, நம்ம ஏஜுக்கு நீங்க பாட்டு போடணும்னா கூட போட்டுக்கோங்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க எப்போ தூங்குறீங்களோ அப்ப சொல்லுங்க, நாங்க வந்து படுத்துறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ரொம்ப ஸ்போர்ட்டிவா இருந்தாரு. கிடைக்கிறதே கஷ்டம். அப்புறம் அவரும் வந்து லைக் யூஸ்வலா ட்ரிப்ஸ் நிறைய போறவர், பட் அன்மேரிட் நினைக்கிறேன். ஸோ நிறைய ட்ரிப்ஸ் அவர் போன ட்ரிப்ஸ் அந்த டைம்ல எப்படிலாம் இருந்துச்சு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தாரு. அண்ட் மார்னிங் கூட நாங்க வந்து காலையில அவர் தான் ஆக்சுவலா எங்களை எழுப்பி விட்டு பார்த்து போங்க இந்த மாதிரி கைடன்ஸ் எல்லாம் கொடுத்து. கேரளா போனாலே இந்த மாதிரி ஒரு பீப்புளை வந்து மீட் பண்ணிடுறோம். அந்த பீப்புள் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது, அன்எக்ஸ்பெக்டடா வந்து கேரிங்கா இருப்பாங்க. அதுதான் அவங்களோட பெரிய அட்வான்டேஜ். அதே மாதிரி காலைல போகும்போது கூட சைட்ல எல்லாம் பார்த்தோம்னா நேச்சர்லாம் ஞாபகம் இருக்காடா? இதெல்லாம் காலையில விடிய காலையில மழை பெஞ்சுது வந்து ஃபுல்லா மழை பெஞ்சுடா. நீங்க போகும்போது செம்மையா இருக்குடா, ஃபுல்லா கிரீனரியா இருக்கும். இப்போ இருக்குமாடா? அப்படி கண்டிப்பா வரும்னு நினைக்கிறேன். மான்சூன் தானே, ஸோ கண்டிப்பா இருக்கும். ஃபர்ஸ்ட் நார்மலா தான் போயின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா திடீர்னு பச்சை பச்சைன்னு மாற ஆரம்பிச்சு. அந்த கேரளா போற வைபே ஒரு மாதிரி தனிஃபீலா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தோன்னா ஒரு 11 மணி போல இறங்கி போட் ஹவுஸுக்கு போக ஆரம்பிச்சோம். ஓகே. ஸோ எங்களோட ஃபர்ஸ்ட் பிளேஸ் பார்த்தோன்னா அலப்பி போட் ஹவுஸ். இதுதான் எங்களோட பிரைமரி. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பார்த்தோன்னா அலப்பி போட் ஹவுஸ் வந்து ஒரு 1/2 hour இருந்துச்சு. அங்கேயே புக் பண்ணவரே வந்து எங்களை கூப்பிட்டுக்கிட்டாங்க பைக்ல, 2 வீலர்ல. எப்படி இங்கே புக் பண்ணிட்டீங்களா இல்ல அங்க போய் புக் பண்ணீங்களா? ஆமாண்டா, இங்கே புக் பண்ணிட்டோம். புக் பண்றது வந்து பார்த்தோன்னா நாங்க கிளம்புறதுக்கு ஒரு 1 week 2 week முன்னாடியே புக் பண்றோம். நாங்க போனது வந்து பீக் சீசனு, மே மாசம் போனோம். ஸோ பீக் சீசன்னால கொஞ்சம் டிமாண்ட் அதிகமா இருக்கும்னாங்க. அதனால இங்கேருந்தே புக் பண்ணிட்டு போயிட்டோம். நார்மல் சீசன்ல போற மாதிரினா நீ அங்கேயே கூட போய் புக் பண்ணிக்கலாம், ஃப்ரீயா தான் இருக்கும். ஸோ போட்டோட ரேட்லாம் பார்த்தோன்னா நாங்கள் 5 பேருக்கு புக் பண்ணியிருந்தோம். இப்போ 11,000 வந்துருச்சு. லோயரு அப்பர் டெக்கர் இருக்கிற மாதிரி புக் பண்ணியிருந்தோம். 11,000 அது சம்மர் ரேட்டு தான் 5 பேருக்கு. நல்லா ஸ்பாட்னேன். போட்டுக்குள்ள போயிட்டு என்ன நல்லா நினச்சி ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் போட்குள்ள போனோம்டா. போனோடனே ஃபுல்லா போட்டை ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். லைக் எப்படி இருக்கு, மேல டாப் வியூ எப்படி இருக்கு, ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்கு. 2 ஃப்ளோர் இருந்துச்சு. ஆக்சுவலா அது வந்து வித் ஸ்டேர் கேஸோட அப்பர் ஃப்ளோர் வரைக்கும் இருக்கு. ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், நல்லாவே இருக்கும். போனோடனே வெல்கம் ட்ரிங்க்ஸ், ஸ்நாக்ஸ் அது மாதிரி கொடுத்தாங்க. அப்புறம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்தோடனே லைக் ஒரு 1 hourல சும்மா நாங்கள் போட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்க டைம்ல ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சு. அவங்க கேட்டாங்க, ப்ரிஃபரன்ஸ் கேட்டாங்க, தமிழ்நாடு ஃபுட்டா இல்லை கேரளா ஸ்டைல் ஃபுட்டா. நம்மளோட சாய்ஸ் படி அவங்க குக் பண்ணுறாங்க. அண்ட் வந்த குக்குமே ஒரு தமிழ் பர்சன் தான் நினைக்கிறேன். ஸோ அவங்களுமே நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ அங்கே வந்ததுக்கப்புறம் லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. ஸோ லஞ்ச் மெனு வந்து ரைஸு, சாம்பார், ரசம், ஃபிஷ் ஃப்ரை, அப்பளம், பரவாயில்லையா, வெண்டைக்காய் பொரியல்,
அப்புறம் வேறு ஏதோ ஒரு பொரியல் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி நல்லா சுட சுட கம்ப்ளீட் அங்கே சாப்பாடு மாதிரி இருந்துச்சு. போட் உள்ளே செஞ்சு ஓகே ஓகே. அங்கேயே கொடுப்பாங்க. ஃபிஷ் எல்லாம் வந்து அங்கேயே பிடிச்சி அங்கேயே சமைக்கிற மாதிரி. சூப்பர். ஆத்தென்டிக் கேரளா ஃபுட். ப்ளஸ் நீ கேட்குறது தான் கேரளா ரைஸ் வேணும்னா கேரளா ரைஸ் யூஸ் பண்ணுவாங்க. இல்லை தமிழ்நாடு வித்தியாசம் இருக்குதா ரெண்டுத்துக்கும்? கேரளா ரைஸ் கொஞ்சம் குண்டா இருக்கும், சரி. சீக்கிரமா நம்மளுக்கு செட் ஆகாது. நம்மளுக்கு செட் ஆகாது. ஓகே ஓகே. நம்ம ஊர் சாப்பாடும் அவங்க தருவாங்க. செஞ்சு அதே மாதிரி நாங்கள் சாப்பிட்ற டைம் மழையும் பெய்யுது. நீங்க ட்ரெயின்ல போகும்போது மழைன்றீங்க. விண்டோ கொஞ்சம் பெருசாக ஏய், இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. மே மாசமே எப்படிடா மழை? அந்த ஊர்லலாம் மே மாசம் பண்ணாங்க, மே ஜூன் தான் நல்லா மழை பெய்யும். ஆனால் அதுக்கப்புறம் டான்ஸ் எல்லாம் போட்டு ஞாபகம் தான் ரீல்ஸ். ஆக்சுவலா அங்க போன உடனே அந்த செட்டப்ல ஆம்பியன்ஸ் நல்லா இருந்துச்சு. போட்டோட ஆம்பியன்ஸ். ஸோ லைட்லாம் போட்டுட்டு நாங்கள் பாட்டுக்கு இந்த மாதிரி சாங் ஏதாச்சும் சும்மா ஷூட் பண்ணலாம், சும்மா டான்ஸ் பண்ணி சும்மா நார்மலாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். சரி அப்படியே அதை ரீலாக கன்வெர்ட் பண்ணலான்னு பார்த்தோம். கொஞ்சம் எங்களுக்கே சிரிப்பு வந்துருச்சு. அப்புறம் அதை டெலிட் பண்ணிட்டோம். கடைசியில் ஒண்ணுமே நல்லா வரல. அதுவும் நல்லா வரல, பட் ஒரு நல்ல மெமரிஸ் மெமரிஸ். ஆயிடுச்சு. எப்படி ஸ்பீக்கர்லாம் அவங்களே வச்சிருந்தாங்களா? ஸ்பீக்கர்லாம் போட் ஃபுல்லா ஸ்பீக்கர்ஸ் Disco வித் light. ஸ்பீக்கர்ஸோட இருந்துச்சு, ஸ்டீரியோ ஸ்பீக்கர். பரவாயில்லையா? ஸோ ரீல்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு பார்த்தோன்னா ஈவினிங் வந்து அவங்களே ஒரு ரைடு கூட்டு போனாங்க போட்ல. பசங்க எல்லாரும் போன நேரம் கூட ஓட்ட விட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஓட்டுனீங்களா? ஆமாடா எல்லாம் ஓட்டியிருந்தாண்டா. அதுக்கப்புறம் அந்த ஆடியோ தான் போட்டு ஓட்டினேன். பாத்தேன்டா ஸ்டேட்டஸ் பாத்தேன்டா. அதுக்கப்புறம் போயிட்டு இறங்கிட்டதுக்கப்புறம் ஒரு வயக்காடு மாதிரி இருந்துச்சு. அதுலேயே நல்லா பசங்களாம் எல்லாரும் ஃபோட்டோலாம் எடுத்து ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. என்ஜாய் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் பசங்க வர எனக்கு அந்த 2 வீக்ஸ்லேயே 1 வீக்லேயே பர்த்டே வரனால கேக் கட்டிங்லாம் அங்கேயே பிளான் பண்ணுவாங்க. அந்த கதையை நீயே கேள சொல்றா. கேக் கட்டிங் கதை அது ஏன்டா கேட்குற? அவன் வேற நாங்க ஒரு பிளான் போட்டோம், கடைசிக்கு நடந்தது ஒன்று. ஆக்சுவலாக இவனுக்கு கேக் வாங்கலாம் சர்ப்ரைஸாக போயிட்டு மார்க்கெட்டில் போயிட்டு நாங்கள் மார்க்கெட் போயிட்டு மீன் வாங்கிட்டு வரோம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போட்டு ஒர்க் நிறுத்திட்டாங்க. ஸோ அங்கேருந்து நாங்கள் மார்க்கெட் போயிட்டு வாங்கலாம் சொல்லி பிளான் பண்ணோம். நானும் வருவேன்டா, இன்னொரு பையன் இருந்தான், மணிகண்டன் தெரியும்ல, அந்த பையன் உனக்கு வாங்க தெரியாதுடா மீன்லாம், ஸோ நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கடைசியில் உனக்கு தான்டா கேக் வாங்க போகிறேன்னு சர்ப்ரைஸை உடச்சிட்டு அப்புறம் டிசப்பாயிண்டோடவே போயிட்டு வாங்கிட்டு வந்தான். பட் அதுக்கப்புறம் போட்ல வச்சு கேக்லாம் வெட்டிட்டு அது ஒரு நல்ல இதுவா இருந்துச்சு. செம்ம மொமெண்டா இருந்துச்சு. அப்படியே நைட் ஒரு குத்து டான்ஸ் போட்டு ஒரு 1 hour 2 hour கேக் வெட்டி டான்ஸ் முடிச்சிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ஃபுல்லா பாட்டு ஸ்பீக்கர்ஸ்ல போட்டு ஒரு 1 hour ஃபுல்லா ஃபோக் சாங்ஸ் தான், ஃபுல்லா குத்து சாங்ஸ் போட்டு நைட் மெனு ஞாபகம் இருக்கா? நான் குத்தானுங்க நைட்டு சப்பாத்தி சிக்கன் சிக்கன் கிரேவி, சப்பாத்தி பெப்பர் சிக்கன் ஒயிட் ரைஸ் எவ்வளவு வேணுமோ அன்லிமிட்டடா கொடுத்துட்டே இருந்தாங்க. நம்ம டேஸ்ட், நம்ம ஊர் டேஸ்ட், நம்ம ஊர் டேஸ்ட் படி சவுத் சைடு டேஸ்ட் செம்ம சூப்பரா இருந்துச்சு. சாயங்காலம் வர பழம்பொரியும் டீயும் குடிச்சனால நிறைய சாப்பிடுவோம்ல, பட் இருந்தாலும் வைப் பண்ணி டான்ஸ் ஆனதுனால சாப்பிட்டு நல்லா போயிட்டு இருந்துச்சு. நைட்டு அப்படியே போயிட்டு ஃபிளாட். நைட்டும் பார்த்தோன்னா ஒரு வேற வைப்ல இருந்துச்சு. ஹோட்டல்லாம் அப்படியே ஆடினே இருந்துச்சு. அதுல அப்படியே ஒரு தூக்கத்தை போட்டு நல்லா ஒரு வேவ்ல இருக்கிறதுனால ஒரு மூமெண்ட்லயே இருக்கும். புது எக்ஸ்பீரியன்ஸ். அது ஒரு நல்ல போட்ன்றனால உள்ள பெட் எல்லாம் நல்லா இருக்காதுன்னு நினைப்பீங்க, ஆனா உள்ள நல்லா பெட் இருந்தது, ஏசி இருந்தது, எல்லாமே பக்காவா. ப்ளூ கலர் லைட் போட்டு ஆம்பியன்ஸ் லைட்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஸோ கைஸ் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அலப்பியில் நல்லா அந்த போட் வியூ காலைல சன்ரைஸ்லாம் என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஒரே க்ளவுடி ஆகி செம்ம மழை பெஞ்சிச்சு. கிளைமேட்டு சூப்பராக இருந்துச்சு. அந்த மலையில் வந்து அங்கே போகிற நிறைய போட்டு பார்க்குற வியூவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த வியூவெலாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு காலைல பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் செக் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ செக் அவுட் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணி 10 மணி போல் செக் அவுட் பண்ண ஆரம்பித்தோம். பக்கத்துலேயே ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் இல்லை 18 கிலோமீட்டர்ஸ் தூரத்துலேயே அந்த விடிவியில் வர சர்ச் இருக்குன்னாங்க. ஸோ அது போகலான்னு பார்த்தா மலையில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எதுவும் கிடைக்கல. ரோடும் எதுவும் அந்த சைடு போகிற இதெல்லாம் சரியாக இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் மலையில் ஷேர் ஆட்டோ யாருமே வரல. நீங்கள் வேணால் இந்த காரு இதெல்லாம் வச்சு போகிற மாதிரின்னா அந்த சர்ச்சு வந்து மிஸ் பண்ணுறாதீங்க, நல்ல ஸ்பாட்டு.
ஸோ அது போகாதனால நாங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஆட்டோ பிடிச்சி ஒரு 12 மணி போல் அலப்புழா பீச்சுக்கு போயிட்டோம். அந்த பீச் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு. அலப்பி பீச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அலப்பி பீச்சில் வந்து அங்கேயே கொஞ்ச நேரம் பீச் வியூலாம் பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்தோடனே அங்கேயே ஒரு ஹோட்டல் ஒன்று இருந்துச்சு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இந்த கேரளா ஒரு பாட் லஞ்ச் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த கேரளா டிஷ்ஷு எல்லாமே இருந்துச்சு. இந்த பப்படம், ஸோ இந்த கேரளா ரைஸு, குழம்பு எல்லாமே கூடவே இருந்துச்சு. ஸோ கூடவே பார்த்தீங்கன்னா இந்த நத்தை கறி ஒன்று வச்சாங்க. நாங்கள் வந்து அது மீன் முட்டைன்னு நினச்சி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் தான் கேட்டால் நத்தைன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி சிப்ஸ் வாங்கலான்ட்டு அப்படியே அந்த ரோடுக்குள்ளே போனோம். பக்கத்துலேயே ஒரு ரோடு இருந்துச்சு. அதுக்குள்ளே போயிட்டு இந்த நேந்திரமா சிப்ஸு கேரளாவில் ஃபேமஸ்ல, ஸோ அதெல்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் வர வழியில் அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு. நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி ஓடுற மாதிரி சுற்றி ஃபுல்லாக க்ரீனிஷாக ஒரு பார்க் மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கேயும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படியே அந்த ஈவினிங் அப்படியே டைம் பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே சென்னைக்கு வந்து ஈவினிங் ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம் அந்த சண்டே ஈவினிங். ஸோ கிளம்பி மண்டே காலைல சென்னை வந்துட்டோம். ட்ரெயினில் வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க எங்கள் கூட. பாப்பா ஒன்று, அப்புறம் அவங்க அப்பா அம்மா. பாப்பா கூட அப்படியே விளையாடிட்டு ஸோ அப்படியே பேசிக்கிட்டு அப்படியே ஜாலியாக வந்துட்டோம். இதுதான் எங்கள் அலப்பி ட்ரிப்போட ஐட்னரி. சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.